ஹே காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 வெங்காயம், 3 தக்காளி, 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு, அது கூடவே வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே அந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி வரணும். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏற்கனவே நான் நண்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்ததுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த குழம்பு செய்கிறது வந்து ஒரு 5 நிமிஷம் வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டோம்னாக்கா வதங்கிறது எல்லாமே ஈஸியாகவே முடிஞ்சிடும். நம்ம நல்லா கொதித்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம நண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நம்ம மிளகு சீரகம் ஏற்கனவே அது கூடவே சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால தனியாக பவுடராக சேர்க்க தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இப்போது இது வதங்கினதுமே நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டலாம். நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கோன்றதால குழம்பு வந்து திக்காக தான் கிடைக்கும். உங்களுக்கு நண்டு குழம்பு பிடிக்கும்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்பை நல்லா தாளித்து விட்டாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த குழம்பு வைக்கிறதுல கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை. ஏன்னா நண்டு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். மீனை விடவுமே சீக்கிரமாக பண்ணிடலாம். அண்ட் கிட்ஸுக்குமே நண்டு குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். என்றைக்குமே சின்ன வயசில் நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.